இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கட்சி போனோம், கட்சி போனோம், 5 வருஷமா கட்சி போனோம். போன வருஷம் எங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பேசினாங்க. பாண்டிச்சேரியில காங்கிரஸ் கட்சி போனோம், அத்தனை பேருக்கும் வரும். புரியுதுங்களா? யாருன்னு கேளுங்க தெரியும். நான் யாருன்னு கேளு தெரியும். நான் சொல்லுவேன் நான் யாருன்னு. தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் திமுகவும் காங்கிரசும் தொகுதி பங்கீட்டில் கடுமையாக சண்டை போட்டு வருகின்றன. புதுச்சேரியில் மொத்தம் 30 தொகுதிகள். இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் 16, திமுக 12, இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு தலா ஒரு சீட் என முடிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் எந்த கட்சிக்கு எந்த தொகுதி என்பதில் காங்கிரசுக்கும் திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது. நெல்லித்தோப்பு, காலாப்பட்டு, மங்களம் ஆகிய 3 தொகுதிகளுக்காக காங்கிரசும் திமுகவும் விடாப்பிடியாக நின்றன. அதேபோல விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எந்த தொகுதிகள் என்பதிலும் சுமூக முடிவு எட்டப்படாததால் இழுபறி நீடிக்கிறது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நள்ளிரவு 1 மணி வரை பேச்சுவார்த்தை நடந்தது. காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆனால் சுமூக உடன்பாடு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனால் சிவா தலைமையிலான திமுக குழுவினர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இருந்து ஏமாற்றத்துடன் வெளியேறினர். கடைசி நேரத்தில் மங்களம் தொகுதியை திமுகவுக்கு விட்டுத்தர காங்கிரஸ் முடிவு செய்தது. இதனால் புதுச்சேரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ரகுபதி கடுப்பானார். மங்களம் தொகுதியில் நிற்பதற்காக தொகுதி முழுவதும் தேர்தல் வேலைகளை கவனித்து வந்த நிலையில் திடீரென சீட் இல்லை என்றதும் ரகுபதி ஆவேசமானார். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் காரின் முன்புறம் படுத்துக்கொண்டு எனக்கு சீட் கொடுத்தே ஆக வேண்டும் என வாக்குவாதம் செய்தார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று எனக்கு ஏற்பட்ட நிலைதான் புதுச்சேரியில் எல்லா காங்கிரஸ்காரனுக்கும் ஏற்படும். நீங்க என்ன திமுகவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா என வைத்தியலிங்கத்துடன் ரகுபதி ஆவேசமாக வாக்குவாதம் செய்தார். ஆனால் அவர் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் புறப்பட்டு சென்றார். திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இன்னமும் முடியவில்லை. ஆனால் புதுச்சேரியில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்றே கடைசி நாள் என்பதால் காங்கிரஸ் திமுக சார்பில் எல்லா தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி வேட்புமனுவை வாபஸ் பெற கடைசி நாள். யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது முடிவானதும் வேட்புமனுவை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என இரு கட்சியினரும் முடிவு செய்துள்ளதாக காங்கிரசார் தெரிவித்தனர்.